வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போற விஷயம் சும்மா காதுல கேட்டுட்டு சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போற விஷயம் இல்ல. இது உங்க ரத்தத்துல கலக்க வேண்டிய விஷயம். உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் கையில காசு இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு சபையில அவமானப்பட்டு இருக்கீங்களா? உங்க சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துல உங்களை மட்டும் ஒரு ஓரமா நிக்க வச்சிருக்கிறாங்களா? உங்க நண்பர்கள் வட்டம் இவன் வேஸ்ட், இவன் உருப்பட மாட்டான்னு சொல்லி உங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களா? அந்த வலி இருக்கு பாருங்க. அது மரணத்தை விட கொடுமையானது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு ராத்திரி பூரா தலையணையில முகம் புதைச்சு அழுதுருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நான் ஒரு கசப்பான உண்மையை சொல்லவா? இந்த உலகம் உங்க நல்ல மனசை பார்க்காது, உங்க தியாகத்தை பார்க்காது. அது பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், உங்க தகுதி. அந்த தகுதியை இன்னைக்கு தீர்மானிக்கிறது பணம் மட்டும்தான். சாணக்கியரின் வருகை. இது கேட்கறதுக்கு திமிரா இருக்கலாம். ஆனா இதுதான் 21ஆம் நூற்றாண்டோட நிதர்சனம். ஆனா இதே நிலைமை 2300 வருஷத்துக்கு முன்னாடியும் இருந்துச்சு. அப்போதான் இந்தியாவின் மாபெரும் ராஜதந்திரி ஆச்சாரியா சாணக்கியர் ஒரு விஷயத்த ஆணித்தரமா சொன்னாரு. வறுமை என்பது ஒரு சாபம். அது ஒரு மனிதனின் அறிவை, மானத்தை, கௌரவத்தை மொத்தமா அழிச்சிடும். சாணக்கியர் வெறும் புத்தகங்களை எழுதினவர் இல்ல. ஒரு சாதாரண தெருவுல விளையாடிக்கிட்டு இருந்த சிறுவனை பிடிச்சு அவனுக்குள்ள இருந்த அடிமைத்தனத்தை எரிச்சு அவனை அகண்ட பாரதத்தின் சக்கரவர்த்தியா மாத்தினவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த வறுமையை எரிச்சிட்டு எப்படி ஒரு ராஜாவா, ஒரு மில்லியனரா எழுந்து நிக்கிறதுங்கிற அந்த சாணக்கிய தந்திரத்தை தான். போர் பிரகடனம், த வார்னிங் அண்ட் ப்ராமிஸ். இது சாதாரண வீடியோ இல்லை. இது உங்களுக்கான போர் பிரகடனம். உங்களை யாரெல்லாம் மட்டம் தட்டினாங்களோ அவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து நிக்கணும்னா உங்க மூளையில இருக்கிற அந்த பழைய ஏழை சாஃப்ட்வேரை அழிச்சிட்டு மில்லியனர் மைண்ட் செட் அப்படிங்கிற புது சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணும். இன்னைக்கு உங்க பாக்கெட்ல 10 ரூபாய் இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த 30 நிமிஷம் கழிச்சு நீங்க வெளியே போகும்போது உங்ககிட்ட ஒரு சாதாரண மனுஷன் இருக்க மாட்டான். ஒரு அசுர பலம் கொண்ட ஜெயிக்க பிறந்த ஒரு வீரன் இருப்பான். விதி உங்களை ஏழையா பிறக்க வச்சிருக்கலாம். ஆனா அந்த விதிய உங்க காலுக்கு அடியில கிடக்க வைக்க போறது உங்களோட இந்த 30 நிமிட பயணம்தான். சபதம். தயாரா இருக்கீங்களா? இனி அழுகை இல்லை. இனி அதிகாரம் மட்டும்தான். கண்ணாடிய பாருங்க. உங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு ராஜா. இப்ப வேணா என் கையில காசு இல்லாம இருக்கலாம். ஆனா என் தலைவிதிய மாத்திர பேனா என் கையில தான் இருக்கு. இந்த வீடியோ முடியும் போது நீங்க பழைய ஆளா இருக்க மாட்டீங்க. ஒரு நெருப்பா மாறி இருப்பீங்க. வாங்க, அந்த மில்லியனர் ரகசியங்களை இப்போவே ஆரம்பிப்போம். நீங்களும் மில்லியனர் ஆகலாம். சாணக்கியர் கூறும் ரகசியம். முகவுரை. வறுமை எனும் சாபம் மற்றும் சாணக்கியரின் வருகை. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் ராம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பேச போறது வெறும் பேச்சு இல்ல, இது ஒரு யுத்த தந்திரம். உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட மட்டும் ஏன் காசு இல்ல, நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு வானத்தை பார்த்து கதறி இருக்கீங்களா? உங்க சொந்தக்காரங்க கல்யாணத்துல மத்தவங்களுக்கு கொடுக்கிற மரியாதைய உங்களுக்கு கொடுக்காம உங்களை ஒரு ஓரமா நிக்க வச்சிருக்காங்களா? அப்போ அந்த இடத்துல நீங்க அழுதுருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த கண்ணீருக்கு இனி வேலையே இல்ல. ஏன்னா 2300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண சிறுவனை அகண்ட பாரதத்தின் சக்கரவர்த்தியா மாத்தினாரே ஆச்சாரியா சாணக்கியர். அவரோட மில்லியனர் ரகசியங்களை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பணம் இல்லாம இருக்கிறவன் பிணம்னு சாணக்கியர் அப்பவே சொன்னாரு. இது திமிரு இல்ல, இதுதான் உலக நீதி. நீங்க நல்லவரா இருக்கலாம். ஆனா இந்த உலகம் உங்க நல்ல குணத்தை விட உங்க பாக்கெட்ல இருக்கிற பணத்தை தான் முதல்ல பார்க்கும். அந்த உலகத்தோட கண்ணை உங்க பக்கம் திருப்பணும்னா நீங்க ஒரு மில்லியனரா மாறணும். அதுக்கு இந்த 30 நிமிஷம் உங்க வாழ்க்கையோட மிக முக்கியமான நேரமா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. ஏன்னா இது உங்க ரத்தத்துல கலக்க வேண்டிய விஷயம். விதி 1. சிந்தனையை செதுக்கு. தி ஆர்கிடெக்சர் ஆஃப் மைண்ட் செட். சாணக்கியர் ஒருமுறை சொன்னாரு, ஒரு மனிதன் தன் எண்ணங்களாலேயே உருவாக்கப்படுகிறான். நீங்க ஒரு ஏழையா பிறந்தது உங்க தப்பு இல்ல. ஆனா சாகுற வரைக்கும் எனக்கு தலைவிதி இவ்வளவுதான் அப்படின்னு ஏழையாவே வாழ்றது உங்க அறியாமை. மில்லியனர் மைண்ட் செட். ஒரு மில்லியனர் ஆகிறதுக்கு முன்னாடி உங்க மனசுக்குள்ள நீங்க ராஜாவா மாறணும். என்கிட்ட இப்போ காசு இல்லாம இருக்கலாம். ஆனா என்கிட்ட ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குற மூளை இருக்கு அப்படின்னு நம்புங்க. மாற்றம். சாதாரண மக்கள் எவ்வளவு செலவு பண்ணலாம்னு யோசிப்பாங்க. ஆனா மில்லியனர்கள் எந்த இடத்துல பணத்தை போட்டா அது 2 மடங்கா வளரும்னு யோசிப்பாங்க. இன்றையிலிருந்து ஸ்பெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை அழிச்சிட்டு
இன்வெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைய உங்க அகராதியில சேர்த்துக்கோங்க. விதி 2. நட்பு வட்டத்தை எரித்துவிடு. பியூரிஃபை யோர் இன்னர் சர்க்கிள். சாணக்கியரோட மிக முக்கியமான தந்திரம் இதுதான். தகுதியற்ற நண்பன் ஒரு நச்சு பாம்பு போன்றவன். உங்க கூட இருக்கிற நண்பர்கள் எப்பவும் பொண்ணுங்கள பத்தியோ, சினிமாவை பத்தியோ, இல்ல மத்தவங்கள கிண்டல் பண்றதுலயோ நேரத்தை செலவு பண்ணிட்டு இருந்தா, அவங்க உங்க வளர்ச்சியை தடுக்கிற முட்டுக்கட்டைகள். 5 நபர்களின் விதி. உங்களை சுத்தி இருக்கிற 5 நெருக்கமான நண்பர்களை கவனிங்க. அவங்க சராசரி வருமானம் என்னவோ அதுதான் உங்க வருமானமாவும் இருக்கும். நீங்க ஒரு மில்லியனர் ஆகணும்னா மில்லியனர்கள் கூட பழகுங்க. பயிற்சி. உங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுற சொந்தக்காரங்க, உங்க காலை வாரி விடுற நண்பர்கள், இவங்க எல்லாரையும் தூக்கி எறியுங்க. தனிமையா இருங்க. அந்த தனிமையில தான் ஒரு சாம்ராஜ்யம் உருவாகும். கழுகு எப்பவும் கழுகுகளோட தான் பறக்கும். கோழிகளோட குப்பை கிளறாது. விதி 3. அறிவே பேராயுதம். இன்டலெக்சுவல் கேபிட்டல். சாணக்கியர் ஒரு மகா அறிஞர். அவர் கையில் வாள் இருந்ததை விட அவர் மூளையில தந்திரம்தான் அதிகமா இருந்தது. இன்னைக்கு இருக்கிற 21ஆம் நூற்றாண்டுல தகவல் தான் தங்கம். இன்ஃபர்மேஷன் இஸ் கோல்டு. கற்றல். ஒரு மில்லியனர் ஒரு நாளைக்கு குறைந்தது 1 மணி நேரமாவது புதுசா எதையாவது கத்துக்குவான். ஆனா ஒரு சராசரி மனுஷன் டிவில சீரியல் பார்த்துட்டு இருப்பான். நீங்க மில்லியனர் ஆகணுமா? பிசினஸ் புத்தகங்கள் படிங்க. பங்குச்சந்தை பத்தி கத்துக்குங்க. ரியல் எஸ்டேட் ரகசியங்களை தேடுங்க. ரகசியம். உலகம் எந்த பக்கம் போகுதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறவன் தான் ஜெயிக்கிறான். மத்தவங்க தூங்கும்போது நீங்க விழிச்சிருந்து வேலை பாருங்க. அந்த அறிவுதான் உங்களை உச்சாணி கொம்புல உட்கார வைக்கும். விதி 4. பணத்தை அடிமையாக்கு. ஃபைனான்சியல் என்ஜினியரிங். பணத்தை பத்தி சாணக்கியர் ஒரு சூப்பர் விஷயம் சொல்லியிருக்காரு. பணம் ஒரு நல்ல வேலைக்காரன், ஆனா ஒரு மோசமான முதலாளி. நீங்க பணத்துக்காக ஓடுனா நீங்க ஒரு அடிமை. பணம் உங்களுக்காக ஓடுனா நீங்க தான் ராஜா. முதலீடு. நீங்க தூங்கும்போது கூட உங்க பேங்க் அக்கவுண்டுக்கு பணம் வரணும். அதுக்கு பேரு தான் பாசிவ் இன்கம். வெறும் ஒரு வேலையை மட்டும் நம்பி இருக்காதீங்க. ஒரு மில்லியனருக்கு குறைந்தது 7 வருமான வழிகள், இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும். சேமிப்பு வர்சஸ் முதலீடு. பணத்தை பீரோல வச்சா அது வளராது. மண்ணுக்குள்ள போடுற விதை மாதிரி பிசினஸ்ல போட்டாதான் அது மரமா வளரும். இன்னைக்கு நீங்க பண்ற ஒவ்வொரு முதலீடும் நாளைக்கு நீங்க ராஜா மாதிரி வாழ்றதுக்கு வழி செய்யும். முடிவுரை. உங்களுக்கான போர் பிரகடனம். நண்பர்களே, இவ்வளவு நேரம் நீங்க கேட்டது வெறும் கருத்து இல்ல. இது சாணக்கியர் நமக்கு விட்டுட்டு போன பொக்கிஷம். உங்களை அசிங்கப்படுத்தினவங்க, இவன் உருப்பட மாட்டான்னு சொன்னவங்க எல்லார் முன்னாடியும் நீங்க எழுந்து நிக்கணும். இன்றிலிருந்து ஒரு சபதம் எடுங்க. நான் ஒரு சாதாரண ஆள் இல்ல. நான் ஒரு வருங்கால மில்லியனர். உங்க பாக்கெட்ல இன்னைக்கு 10 ரூபாய் கூட இல்லாம இருக்கலாம். ஆனா உங்ககிட்ட ஒரு வைராக்கியம் இருக்கணும். அந்த வைராக்கியம் தான் உங்களை ஓட வைக்கும். யார் என்ன சொன்னாலும் கலங்காதீங்க. சூரியன் மறையிறது மறுநாள் இன்னும் பிரகாசமா உதிக்கிறதுக்கு தான். உங்க நேரம் வரும். இல்ல நீங்களே அந்த நேரத்தை உருவாக்குவீங்க. இந்த வீடியோ உங்க ரத்தத்துல ஒரு நெருப்பை உண்டாக்கி இருந்தா இப்போவே கமெண்ட் பாக்ஸ்ல ஐ எம் எ மில்லியனர்னு டைப் பண்ணுங்க. உங்க வெற்றி பயணத்துல நானும் ஒரு துணையா இருப்பேன். சாதிச்சு காட்டுங்க நண்பர்களே. உலகம் உங்களை அண்ணாந்து பார்க்கணும். அதுவரைக்கும் நிக்காதீங்க. ஓடுங்க. நன்றி. வணக்கம்.